ஐஎஸ்ஐஎஸ் என்பது ஈராக்கிலும் சிரியாவிலும் நிலை கொண்டிருக்கின்ற உலகத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்ற ஒரு ஆயுத இயக்கம். அதை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்களிடம் இருக்கின்ற ஒரு அபிப்பிராயம் என்னென்றால் அது ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு ஜிஹாத் இயக்கம் அப்படி என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்திற்கும் அந்த இயக்கத்திற்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை. இந்த இயக்கம் மேற்கு சக்திகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. அது இஸ்லாம் என்ற முகமூடி அது அணிந்திருக்கின்றது. அது எந்த சக்தியால் உருவாக்கப்பட்டு எப்படி அது வழிநடத்தப்படுகிறது, அது ஏன் உருவாக்கப்பட்டது, எதிர்காலத்தில் அதனால் மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகள் எதிர்பார்க்கின்ற விளைவுகள் அடைவுகள் என்ன என்பதை மிக தெளிவாக ஆதாரபூர்வமாக ஆய்வுபூர்வமாக நான் இந்த நூலிலே சொல்லியிருக்கின்றேன். சோ அது மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தான் போராடுகின்ற தாலிபான்களாக இருக்கலாம், அல்லது மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் போராடுகின்ற போகோ ஹராமாக இருக்கலாம், ஷபாபாக இருக்கலாம், அல் காய்தாவாக இருக்கலாம். இவைகளெல்லாம் சில ஏகாதிபத்திய சக்திகளுடைய நலன்களுக்காக, அதாவது மத்திய பலமான எண்ணெய் வயல் நிறைந்த மத்திய கிழக்கு நாடுகளை பிளவுபடுத்தி துண்டாடி குழம்பிய குட்டைகளாக ஆக்கியதற்கு பிற்பாடு தாங்கள் தொடர்ந்தும் தங்களுடைய குறைந்த விலையில் மத்திய கிழக்கு எண்ணெய் கொள்ளையடிப்பதற்காக அந்த ஊர் திரண்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற அந்த அடிப்படையில், ஆமாம், அப்படியான ஒரு கேச்சிங் ஃபிஷ் இன் ட்ரபிள் வாட்டர்ங்கிற ஃபாரின் பாலிசியை இம்பீரியலிஸ்ட் பவர் பின்பற்றுகிறார்கள். அதற்காக ஒரு டூலாக இந்த ஆயுத இயக்கங்களை பயன்படுத்துகிறார்கள். இவர்களுடைய ஒரு சீன், அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு ஐசிஸ் போராளி ஒருவரை கொண்டு வந்து துப்பாக்கியால் சுடுறாரு. அவர் எதிரிகளிடம் எங்களை காட்டிக் கொடுத்த எதிரிகள் யார் என்று அவர்கள் இன்னும் சொல்லவில்லை. அது இன்னொரு பிரச்சனை. இன்னொருவர் ஒரு கொடியை பக்கத்தில் வைக்கிறார். அந்த கொடியில இருக்கிறது இறைவன், அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை என்ற ஒரு கொடியை பக்கத்தில் ஒருவர் வச்சிருக்கிறார். இன்னொருவர் ஒரு அப்பாவியை துப்பாக்கியால் சுடுறார். இந்த சம்பவம் நடந்து அடுத்த கணத்திலேயே CNN, ராய்ட்டர்ல, ஃபாக்ஸ்ல, உலகத்துடைய முக்கியமான இன்டர்நேஷனல் மீடியாவில எல்லாம் இந்த காட்சி எப்படியோ வருகிறது. சோ இதுக்கு பின்னால் உள்ள பாலிடிக்ஸ் என்னென்றால், அதாவது உலகத்தில் இன்றைக்கு ஆக பவர்ஃபுல் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் இண்டஸ்ட்ரி இஸ்லாமோபோபியா இண்டஸ்ட்ரி. இஸ்லாத்தை பற்றிய ஒரு உலக பீதியை சில சக்திகள் உருவாக்குகிறார்கள். அதற்கு ஒரு டூல் தான் இந்த ஆயுத இயக்கங்கள். ஏன் அந்த பீதியை உருவாக்குகிறார்கள் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளை தொடர்ந்தும் பிளவுபட்ட நாடுகளாக காப்பதற்கும் பேணுவதற்கும், அதனூடாக இந்த மன்னர்களிடமிருந்து குறைந்த விலையில் எண்ணெய்களை தொடர்ந்து அவர்கள் கொள்ளையடித்து வருகிறார்கள், அதை நீடிக்கச் செய்வதற்குமான ஒரு அரசியல் சூழலை உருவாக்குவதற்கு இந்த ஆயுத இயக்கங்களை அவர்கள் ஒரு டூலாக பயன்படுத்துகிறார்கள். அப்படியானால் மேற்குலகின் கைக்கூலிகள் நிச்சயம் மிக தெளிவாக நாங்கள் அதை நிறுவ முடியும். மேற்குலகினுடைய கைக்கூலிகள். ஆனாலும் நீங்கள் சொன்னது போல் ஏனையவர்கள், நாங்கள் அவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் இஸ்லாமியர்கள், அப்படி ஒரு எண்ணப்பாடு, இவர்கள் பொல்லாதவர்கள், இவர்கள் கொலை செய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணப்பாங்கு ஏற்படுகிறது என்கின்ற போது இவர்களுக்கு இதை யார் உணர்த்துவது என்கின்ற ஒரு கேள்வி எழவில்லையா? உண்மையிலே மிக தெளிவாக சொல்வதாக இருந்தால், இந்த போராட்டத்துக்கு தலைமை வகிக்கின்ற அபூபக்கர் பக்தாதி என்பவர் ஒரிஜினலி இஸ்ரேல் போன ஒரு ஜூஸ். அவர் அமெரிக்காவில் பயிற்றுவிக்கப்பட்டு பக்தாத் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு தாடியும் துப்பாவும் தொப்பியும் போடப்பட்டு அரபு மொழியை படித்து இஸ்லாத்தில் போராட்டம் பற்றி இருக்கின்ற சட்ட வசனங்களை எல்லாம் நன்கு அத்துப்படியாக பாடமாக்கி விளக்கம் சொல்லக்கூடிய வகையிலே நன்கு பயிற்றுவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒருவர். சோ அவரை பார்த்து அவர் உலகம் எல்லாம் சொல்கிறாரு, சொர்க்கத்துக்கு லேசா போறண்டா வாங்க எங்கட போராட்டத்தில் இணைங்க சொல்ற அந்த பிரச்சாரத்துக்கு சாதாரண ஒரு இஸ்லாத்தை பற்றி எந்த தெளிவும் இல்லாத ஒரு இளைஞன் லேசாக அந்த பிரச்சாரத்துக்கு உட்படுகின்றார். இந்த வலைப்பினலை உருவாக்கி வைத்திருக்கின்ற சக்திகளுக்கு என்ன தேவையில்லா, இஸ்லாம்டா உலகத்தில் வயலன்ஸ், அது டெரரிசம், அது பயங்கரவாதம் தான் என்று உலகத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாத 200 கோடி மக்களுக்கு அங்க உலகத்தில் முஸ்லீம்கள் 500 கோடி முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் அந்த கருத்தை அவர்கள் பரப்புகிறார்கள். அதனுடைய விளைவை நாங்கள் உலகத்தில் பல பாகங்களில் பார்க்கின்றோம். நரேந்திர மோடியினுடைய குஜராத்தில் இருந்து, இலங்கையில் இருந்து, மியான்மர்ல இருந்து ஒவ்வொரு இடங்களிலும் அது பட்டு தெரிக்கின்ற அதனுடைய எதிரொலியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப முஸ்லீம் என்றாலே அவன் ஒரு வயலன்ஸ் தான், ஒரு பயங்கரவாதி தான். இந்த மாதிரியான கருத்தை உருவாக்குவதுதான் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம். சமீபத்திலே அமெரிக்காவில் இந்த ஒரு அருமையான ஒரு புத்தகம் வந்திருக்கு. நேத்தான் லீன் ஒரு லேடி எழுதியிருக்கிறார், இஸ்லாமோபோபியா இண்டஸ்ட்ரி. இஸ்லாமோபோபியா உலகத்தில் எப்படி இண்டஸ்ட்ரி. உதாரணமாக சமீபத்தில் பிரான்சிலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல், அந்த தாக்குதல் மேற்கொண்டவர்கள் யார், அதனுடைய நோக்கம் என்ன, இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த மேலோட்டமாக செய்தி பத்திரிகைகள் வருகின்ற செய்திகளை பார்த்து விட்டு நாங்கள் உலகத்தினுடைய அரசியலை சரியாக விளங்க முடியாது. உண்மையிலே சீக்ரெட் சொசைட்டி யாரு, ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன,
உலகத்தில் யார் உலகத்தை ஆளுகிறார்கள், உலகத்திலே இன்னும் விடை காண முடியாத பல கேள்விகளுக்கு. 9/11 அட்டாக்கை யார் செய்தார்கள் என்று இன்னும் தெரியாது. ஜான் எஃப் கென்னடியை கொலை செய்தவர்கள் யார் என்று இன்னும் யாருக்கும் தெரியாது. 2 உலக யுத்தங்களை உண்மையாக அதை முடுக்கிவிட்டவர்கள் யார் என்பது உலகத்துக்கு தெரியாது. உலகத்திலே அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய நிறைய சீக்ரெட் சொசைட்டிஸ் இருக்கு. ஏராளமான விடயங்கள் இன்னும் அறிய முடியாத அறியப்படாத ரகசியங்களாகத்தான் இருக்கின்றன. இப்ப நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த பயங்கர முகங்களை, அதாவது இந்த ISIS பயங்கரத்தின் முகம் என்பதிலே நீங்கள் இதற்கு தூண்டுகோலாக இருப்பவர்கள் அல்லது இவர்களை உருவாக்கியவர்கள் வேறு. நிச்சயமாக ஏகாதிபத்திய சக்திகளுடைய நலன்களை காக்கின்ற, அவர்களிடமிருந்து ஊதியம் பெறுகின்ற அவர்களுடைய முக்கிய குறிக்கோள் என்ன? ஏகாதிபத்திய சக்திகளுடைய நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் சுருக்கமாக சொல்லுங்க. மத்திய கிழக்கு, இது உண்மையில் நிறைய டைம் எடுக்கிற ஒரு டாபிக். மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாவற்றிலும் போல உங்களுக்கு தெரியும், அரபு வசந்ததுக்கு பிறகு, அரபு ஸ்பிரிங் என்று ஒன்று நடந்ததுக்கு பிறகு நிறைய அரபு நாடுகளில் குழப்பம் வந்திருக்குது. லிபியாவில் 2 கவர்மெண்ட், சிரியாவில் 3 லட்சம் பொதுமக்களை அரசாங்கம் கொண்டு அங்க பயங்கரமான ஒரு நிலைமை. அதே மாதிரி யமன், அதே மாதிரி சூடான், அதே மாதிரி ஆப்கானிஸ்தான், இப்படி பல. இப்ப ஒட்டுமொத்த கல்ஃபையும் என்கல்ஃப் வித் கான்ஃபிளிக்ட், முரண்பாட்டுகள் மூழ்கடிக்க செய்கின்றதற்கு இந்த இயக்கம் இன்று பெரும் துணை புரிகின்றது. அது ஏன் செய்யப்படுகிறது என்றால், அரபு நாடுகளில் ஜனநாயகம் இல்லை. தேர் இஸ் நோ டெமோக்ரஸி. எந்த ஏகாதிபத்திய சக்தியில் ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்களோ அந்த ஜனநாயகத்துடைய மண்ணளவும் மத்திய கிழக்கில் மன்னராட்சி. ஏன் அங்கு ஜனநாயகம் வரப்படாது என்று மேற்கத்திய நாடுகள் நினைக்கிறது சொன்னால், ஜனநாயகம் அங்கே வந்துவிட்டால் தாங்கள் ஏற்கனவே திருடிக் கொண்டிருக்கின்ற எண்ணெய் வளத்தின் மீதான தங்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் போய்விடும். சோ மன்னர்கள் என்ன செய்கிறார்கள், ஜனநாயகம் இங்க வரப்படாண்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்க பலமாக, அதுக்கு துணையாக, கைமாறாக குறைஞ்ச விலையில் எண்ணெயை கொடுக்குறாங்க மேற்கு நாடுகளுக்கு. உலகத்துல எண்ணெய் பொலிட்டிக்ஸ் ஒன்றுக்குது, ஆயில் பாலிடிக்ஸ். அதை பத்தி நாங்க மிக விரிவாக பேசலாம். சோ நான் சொல்றவாறு ஏன் இதை உருவாக்குனீங்கன்னு நீங்க கேட்கறீங்க. முதலாவது பல காரணங்களுக்கு மிக முக்கியமான காரணம், அந்த எண்ணெய் வளத்தின் மீது தங்களுக்கு இருக்கின்ற ஆதிக்கத்தை நீடிக்க செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுபடாத, பிளவுபட்ட, ஒன்றுக்கொன்று மோதுகின்ற ஒரு அரபு உலகம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த கான்ஃபிளிக்டை உருவாக்குகின்ற இந்த இயக்கம் இருக்க வேண்டும் மத்திய கிழக்கு.